அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம மேக்ஸ் வீடியோ கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்துட்டோம்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பிரின்சிபல் வேல்யூ அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோல நம்ம மடங்கை பேஸ் பண்ணி சம்ஸ் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம். ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கான ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா. ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூக்கு பதிலாக மடங்குக்கான வேல்யூ அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இப்போ ஃபார்முலா படி நம்ம எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிடலாமா? நமக்கு 100 வந்து எப்பவுமே காமன். அடுத்து பிரின்சிபல் வேல்யூ நமக்கு கொடுத்தாலும் சரி இல்ல கொடுக்கலனாலும் சரி எக்ஸ்ன்னு தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 4 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்களா. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால 6 வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது மடங்குக்கான வேல்யூ பார்த்துட்டோம்னா நமக்கு 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு மடங்குன்னு சொன்னாலும் இல்ல இரட்டிப்புன்னு சொன்னாலும் நீங்க அந்த இடத்துல -1 பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க 2 மடங்குன்னு வச்சு கால்குலேட் பண்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால ஜஸ்ட் அந்த இடத்துல -1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். நமக்கு 2 மடங்கு கேட்டிருக்காங்க, அப்ப 2ல ஒரு மடங்கு மைனஸ் பண்ணும்போது ஒரு மடங்குக்கு மட்டும் கால்குலேட் பண்ணா போதுமா? ஓகே, இப்ப எவ்வளவு கிடைக்கும்? 4ஆல 100 டிவைட் பண்ணா நமக்கு 25 கிடைக்குமா? ஸோ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, அப்போ 25%. அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ஒரு தொகையானது 10 வருடங்களில் இரட்டிப்பு ஆகிறது, வட்டி வீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கான ஃபார்முலா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஜஸ்ட் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூக்கு பதிலாக மடங்குக்கான வேல்யூ அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிடலாமா? நமக்கு 100 காமன், அடுத்து பிரின்சிபல் வேல்யூ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் எக்ஸ்ன்னு தான் கால்குலேட் பண்ணிக்கணும். அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம், நமக்கு 10 வருடங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதனால 6 வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு இரட்டிப்புன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு மடங்குன்னு சொன்னாலும் இல்ல இரட்டிப்புன்னு சொன்னாலும் -1 பண்ணிக்கணும். அப்ப இரட்டிப்புனா அதுல -1 பண்ணும்போது நம்ம ஒரு மடங்குக்கு மட்டும் கால்குலேட் பண்ணா போதுமா? ஸோ அப்போ பார்த்துட்டோம்னா 10ஆல 100 டிவைட் பண்ணா 10% கிடைக்கும், அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8 ஆண்டுகளில் 2 மடங்காகும் எனும் மதிப்பீட்டில் முதலீடு செய்யப்பட்டால் கிடைக்கும் தனி வட்டிக்கான சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, இப்போ ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸுமே நம்ம எடுத்து எழுதிடலாமா? நமக்கு 100 காமன், பிரின்சிபல் வேல்யூ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் எக்ஸ்ன்னு தான் கால்குலேட் பண்ணணும். அடுத்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு 8 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்களா. அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும், அதனால 6 வச்சுக்கலாம். அடுத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது மடங்குக்கான வேல்யூ பார்த்துட்டோம்னா நமக்கு 2 மடங்கு அதாவது 2 மடங்கு சொல்லியிருக்காங்க. அப்போ -1 பண்ணும்போது நம்ம ஒரு மடங்குக்கு மட்டும் கால்குலேட் பண்ணா போதுமா? பார்த்துட்டோம்னா 8ஆல 100 டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் 2ஆலேயே டிவைட் பண்ணலாம். 8 2ஆல டிவைட் பண்ணா 4 டைம் கிடைக்கும். 100 2ஆல டிவைட் பண்ணா 50 கிடைக்குமா? மறுபடியும் 4 2ஆல டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்கும். 50 2ஆல டிவைட் பண்ணா 25 கிடைக்கும். இப்ப இந்த 2 நம்பர் நம்ம பொதுவான எண்ணால டிவைட் பண்ண முடியாது. அடுத்து 25 2ஆல டிவைட் பண்ணா 12.5 கிடைக்குமா? ஸோ அப்ப நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 12.5%. ஓகே, அடுத்த சம். ரூபாய் 100 அசலானது 4 ஆண்டுகளில் தனி வட்டி வீதத்தில் 2 மடங்காகிறது எனும் வட்டி வீதத்தை காண்க. ஸோ நமக்கு பார்த்துட்டோம்னா 100 ரூபாய் அசலானது 4 வருஷத்துல தனி வட்டி வீதத்துல 2 மடங்காகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வட்டி வீதத்தை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கான ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்த பிரின்சிபல், அடுத்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டா. ஸோ இப்போ ஃபார்முலா படி நம்ம வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணிடலாம். நமக்கு 100 வந்து காமன், அடுத்து பிரின்சிபலுக்கான வேல்யூ இந்த சம்ல நமக்கு 100 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க அந்த வேல்யூ ஸ்கிப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ நம்ம பிரின்சிபல் வேல்யூ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நீங்க அந்த இடத்துல எக்ஸாவே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 4 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. அடுத்து வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கால்குலேட் பண்ணணும், அதனால 6 வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு எத்தனை சொல்லியிருக்காங்க? 7 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 7 மடங்குன்னு சொன்னா ஒண்ணு மைனஸ் பண்ணிக்கணுமா? ஸோ அப்போ ஒரு மடங்குக்கு மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். இப்ப 4ஆல இந்த 100 டிவைட் பண்ணா 25 கிடைக்குமா? ஸோ அப்ப நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 25%. ஓகே, அடுத்த சம். தனி வட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா. ஓகே, இப்போ ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸுமே நம்ம எடுத்து எழுதிடலாமா? 100 வந்து காமன், அடுத்து பிரின்சிபல் நமக்கு 2000 கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நீங்க அந்த வேல்யூ அப்ளை பண்ண வேண்டாம், எக்ஸ்என்ஏ கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க? சரி, நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் கால்குலேட் பண்ண சொன்னாங்க, அதனால நம்ம என்னன்னு வச்சுக்கலாம். அடுத்து இரட்டிப்பாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டோம், நம்ம ஒன்று மைனஸ் பண்ணும்போது ஒரு மடங்குக்கு மட்டும் கால்குலேட் பண்ணா போதுமா? இப்போ 8ஆல 100 டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? அடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண மாதிரியே தான் 12.5 கிடைக்கும். ஜஸ்ட் சால்வ் பண்ணிடலாம். 8 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணா 4 டைம் கிடைக்கும். 100 2ஆல் டிவைட் பண்ணா 50 கிடைக்கும். 4 2ஆல் டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்கும். 50 2ஆல் டிவைட் பண்ணா 25 கிடைக்கும். இப்ப 25 2ஆல் டிவைட் பண்ணா 12.5 கிடைக்குமா? நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா மாதத்தை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதாவது எவ்வளவு மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இயர் பார்த்துட்டோம்னா 12.5 ஆண்டுகள். ஸோ இப்போ இதை மந்த்துக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆண்டை 12ஆல மல்டிபிள் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ 12 10ஆல மல்டிபிள் பண்ணா 120 கிடைக்கும். அடுத்து 2ஆல பண்ணும்போது 24 கிடைக்குமா? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம், நமக்கு வருஷம் பார்த்துட்டோம்னா 12.5 வருஷம் கிடைச்சிருக்கான். ஸோ இதை நம்ம மந்த்துக்கு கால்குலேட் பண்ணணும். இப்போ 10ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 120 கிடைக்கும். அடுத்து 2ஆல மல்டிபிள் பண்ணா 24 கிடைக்கும். அடுத்து இன்னும் 0.5 வேல்யூ வேணும். நம்ம 12 மாசங்கிறது ஒரு மடங்குக்கான வேல்யூ, அதுல பாதி வேல்யூ பார்த்துட்டோம்னா 6 மாசமா. ஸோ இப்போ டோட்டலா எவ்வளவு ஆச்சு பார்த்துட்டோம்னா 144, 150 அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கு எத்தனை மாதம் பார்த்துட்டோம்னா 150 மாதம். ஸோ நமக்கான ஆன்சர் 150 மாதம். அடுத்த சம். ஒரு தொகையானது 12.1/2% வருட வட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட வருடங்களில் இரட்டிப்பாகிறது. வருடங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கலப்பு பின்னத்துல கொடுத்திருக்காங்க. நமக்கான ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா. ஓகே, இப்போ ஃபார்முலா படி நம்ம எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிடணுமா? நமக்கு 100 எப்பவுமே காமன், பிரின்சிபல் வேல்யூ எக்ஸா தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க, வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. நமக்கு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கலப்பு பின்னத்துல இருக்கு. இதை பின்னத்துக்கு சேஞ்ச் பண்ண என்ன பண்ணணும்? கீழே இருக்கக்கூடிய 2ஆல 12 மல்டிபிள் பண்ணிட்டு மேல இருக்கக்கூடிய 1 பிளஸ் பண்ணிக்கணுமா? பார்த்துட்டோம்னா 2ஆல 12 மல்டிபிள் பண்ணா 24 கிடைக்கும். அடுத்து மேல இருக்கக்கூடிய 1 பிளஸ் பண்ணா 25 கிடைக்குமா? அடுத்து கீழே இருக்கக்கூடிய 2 அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 25 டிவைட் பை 25/2. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும், அதனால என்னென்ன வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இரட்டிப்பாகுவதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பார்த்துட்டோம்னா -1 பண்ணும்போது ஒரு மடங்கு மட்டும் கால்குலேட் பண்ணா போதுமா? அவ்வளவுதான். ஸோ பார்த்துட்டோம்னா 25ஆல இந்த 100 டிவைட் பண்ணா 4 டைம் கிடைக்கும். 4 2ஆல மல்டிபிள் பண்ணா 8 டைம் கிடைக்குமா? ஸோ அப்ப நமக்கான ஆண்டுகள் பார்த்துட்டோம்னா 8 ஆண்டுகள். ஏன்னா வருடங்களின் எண்ணிக்கையை தான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு ஆன்சர் பார்த்துட்டோம்னா 8 ஆண்டுகள். ஓகே, அடுத்த சம். ஒரு குறிப்பிட்ட வைப்பு தொகையானது 15 ஆண்டுகளில் தனி வட்டியில் 3 மடங்கான அதன் ஆண்டு வட்டி வீதம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி 2 மடங்கு பேஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ 3 மடங்கு பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் -1 பண்ணிட்டு எப்பவும் போல ஸ்ட்ரெயிட்டா நீங்க டிவைட் பண்ணிக்கோங்க, கிளாஸ்ல மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, இப்போ ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸும் எடுத்துருது. நமக்கு 100 வந்து காமன், பிரின்சிபல் வேல்யூ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும்
நீங்க எக்ஸாவே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு 15 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 15 வருஷம் சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால 6 வச்சுக்கலாம். அடுத்து 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஒண்ணு மைனஸ் பண்ணா 2 மடங்கு கிடைக்கும். அப்ப 2 மடங்குக்கு மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். ஸோ எவ்வளவு கிடைக்கும்? 15 நம்ம 5ஆல டிவைட் பண்ணா 3 டைம் கிடைக்கும். 100 நம்ம 5ஆல டிவைட் பண்ணா 20 கிடைக்குமா? அடுத்து அடுத்து என்ன பண்ணலாம்? 20 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா 40 கிடைக்கும். அடுத்து கீழே 3 இருக்கு. ஸோ டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா இப்ப கலப்பு பின்னத்துல கிடைக்கும். எந்த நம்பரை நம்ம மல்டிபிள் பண்றோமோ அந்த நம்பரை நீங்க கீழே வச்சுக்கணும். அடுத்து எத்தனை தடவை மல்டிபிள் பண்றோமோ அந்த நம்பர் நீங்க சைட்ல எடுத்துக்கணும். இப்ப பார்த்துட்டோம்னா 10 டைம் பண்ணா 30, 13 டைம் பண்ணா 39 கிடைக்குமா? ஸோ எந்த நம்பர் நம்ம எத்தனை தடவை மல்டிபிள் பண்றோமோ அதை சைட்ல எழுதிக்கணும். எந்த நம்பரை நம்ம மல்டிபிள் பண்றோமோ அதை கீழே எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்து இப்ப 3 நம்ம 13ஆல மல்டிபிள் பண்ணா 39 கிடைச்சிருச்சு. நமக்கு 40 கிடைக்கணும். அப்ப பேலன்ஸ் பார்த்துட்டோம்னா 1 மட்டும் தானே, அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 13 1/3%. ஓகே, அடுத்த சம். தனிவட்டி விகிதத்தில் ஒரு அசலானது 15 ஆண்டுகளில் மும்மடங்காகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு 2 கான்செப்டை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். நமக்கு பார்த்துட்டோம்னா ஒரு அசல் 15 வருஷத்துல 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 3 மடங்குக்கு எவ்வளவு கிடைக்கும்னு பார்க்கலாம். ஸோ 100 வந்து எப்பவுமே காமன். அடுத்த பிரின்சிபல் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் எக்ஸ்ன்னு தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். நமக்கு 15 ஆண்டுகள் சொல்லிக்கலாம். அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டு 15. அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதனால 6 வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ -1 பண்ணா 2 மடங்கு மட்டும் கால்குலேட் பண்ணா போதுமா? ஸோ சால்வ் பண்ணிடலாமா? 15 5ஆல டிவைட் பண்ணா 3 டைம் கிடைக்கும். 100 நம்ம 5ஆல டிவைட் பண்ணா 20 டைம் கிடைக்குமா? அடுத்து பார்த்துட்டோம்னா மறுபடியும் டிவைட் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல, பாயிண்ட்ல தான் கிடைக்கும். ஜஸ்ட் நம்ம 20 2ஆல பண்ணா 40 கிடைக்கும். அடுத்து 3 பார்த்துட்டோம்னா டிவைட்ல இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். ஸோ நமக்கு பார்த்துட்டோம்னா நமக்கு கிடைச்ச ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 40 டிவைட் பை 3. அடுத்து அடுத்த செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாமா? எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம 3 மடங்குக்கு சால்வ் பண்ணும்போது 40 டிவைட் பை 3 கிடைச்சது. இப்ப 5 மடங்குக்கு சால்வ் பண்ணும்போது எத்தனை ஆண்டுல கிடைக்கும்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ 100 வந்து நமக்கு காமன். அடுத்து பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா எக்ஸ் தான். அடுத்து நமக்கு கிடைச்ச வேல்யூ 40 டிவைட்ல 3. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் கால்குலேட் பண்ணணும். அதனால என்னென்ன வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு எத்தனை சொல்லியிருக்காங்க? 5 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 5 மடங்குன்னா 1 மடங்கு மைனஸ் பண்ணும்போது 4 மடங்கு கால்குலேட் பண்ண போதுமா? ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். 4க்கு இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். 3ஆல 10 மல்டிபிள் பண்ணா நமக்கு 30 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ அப்ப எத்தனை ஆண்டுன்னு பார்த்துட்டோம்னா 30 ஆண்டுகள். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ஆண்டொன்றிற்கு 20% தனிவட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் தொகை 2 மடங்கு ஆகும் சொல்லியிருக்காங்க. நமக்கு பார்த்துட்டோம்னா ஃபார்முலா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா? ஓகே, இப்போ ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிடலாமா? நமக்கு 100 எப்பவுமே காமன். அடுத்த பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா நமக்கு எக்ஸ் தானா? அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% சொல்லியிருக்காங்க. அடுத்து நமக்கு பார்த்துட்டோம்னா எத்தனை ஆண்டு, அதாவது ஆண்டு தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால என்னென்ன வச்சுக்கலாமா? அடுத்து 2 மடங்கு சொல்லியிருக்காங்க. அப்போ -1 பண்ணும்போது 1 மடங்குக்கு மட்டும் கால்குலேட் பண்ணா போதுமா? இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். 2ஆல 10 டிவைட் பண்ணா 5 டைம் கிடைக்கும். அப்ப நமக்கு பார்த்துட்டோம்னா 5 ஆண்டுகள். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும் என காண்க சொல்லியிருக்காங்க. இப்ப 3 மடங்கு பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்த பிரின்சிபல், அடுத்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்.
ஸோ இப்போ ஃபார்முலா படி வேல்யூஸ் எடுத்து எழுதிடலாமா? நமக்கு 100 காமன், அடுத்த பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா எக்ஸ் தான், அடுத்த வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% நம்பர் ஆஃப் இயர்ஸ் கால்குலேட் பண்ணணும். அடுத்து 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ -1 பண்ணா 2 மடங்குக்கு மட்டும் கால்குலேட் பண்ணா போதுமா? பார்த்துட்டோம்னா 2ஆல 8 டிவைட் பண்ணா 4 டைம் கிடைக்குமா? 4ஆல 100 டிவைட் பண்ணா 25 கிடைக்கும். அப்ப நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 25 ஆண்டுகள். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் 4 மடங்காக இருந்து அதே அசலானது அதே ஆண்டுகளை 8 மடங்காக வேண்டுமெனில் தனி வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பார்த்துட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட அசல் 5% இன்ட்ரெஸ்ட்ல 4 மடங்கு ஆகுது. அதே அசல் அதே ஆண்டுல 8 மடங்காருக்கு தனி வட்டிக்கான வேல்யூ எவ்வளவு கேட்டிருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி சம் மாதிரியே தான் 2 ஸ்டெப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 5 மடங்குக்கான வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், 3 மடங்கு பார்த்துட்டோம்னா இங்க 5% கொடுத்துருக்காங்க, 4 மடங்கு கொடுத்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ -1 பண்ணும்போது 3 மடங்கு கால்குலேட் பண்ணா போதுமா? ஸோ 100 நமக்கு காமன், பிரின்சிபல் வேல்யூ எக்ஸ், அடுத்து வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்துட்டோம்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும், அதனால எக்ஸ் வச்சுக்கலாம். அடுத்து 4 மடங்கு சொல்லியிருக்காங்க, அதனால -1 பண்ணா 3 மடங்கு கால்குலேட் பண்ணிட்டா போதுமா? 5ஆல 100 டிவைட் பண்ணா 70 கிடைக்கும். 70 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்குமா? சரி, இப்ப நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 60 கிடைச்சிருக்கு. இப்ப அடுத்த ஸ்டெப் பார்க்கலாமா? இப்ப பார்த்துட்டோம்னா அதே அசல் அதே ஆண்டுல 8 மடங்காக வேண்டும் தனி வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம தனி வட்டி கால்குலேட் பண்ணணும். ஸோ பார்த்துட்டோம்னா 100 காமன், அடுத்த பிரின்சிபல் எக்ஸ்என்ஐ வச்சுக்கலாம். அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு 60. அடுத்து நமக்கு பார்த்துட்டோம்னா 8 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப -1 பண்ணும்போது 7 மடங்கு கால்குலேட் பண்ணா போதுமா? ஜஸ்ட் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். அடுத்து பார்த்துட்டோம்னா நம்ம 6 2ஆல டிவைட் பண்ணா 3 டைம் கிடைக்கும், 10 2ஆல டிவைட் பண்ணா 5 டைம் கிடைக்கும். ஸோ 7 35, 35 3ஆல டிவைட் பண்ணணுமா? ஸோ பார்த்துட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும்? ஸோ எந்த நம்பர் நம்ம மல்டிபிள் பண்றோமோ அந்த நம்பர் கீழே எழுதிக்கணும், எத்தனை தடவை மல்டிபிள் பண்றோமோ அதை சைட்ல எழுதிக்கணுமா? பார்த்துட்டோம்னா 10 டைம்னா 30, 11னா 33. அடுத்து பேலன்ஸ் 2 தானே இருக்கு, ஏன்னா 33 கிடைச்சிருச்சு. அடுத்து 35க்கு 2 மட்டுமே பேலன்ஸ் இருக்கு. அப்ப நமக்கான வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 11 2/3%. ஓகே, அடுத்த சம். தனி வட்டியில் அசலானது n ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் எனில் அது எத்தனை ஆண்டுகளில் m மடங்கு ஆகும் சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா? ஓகே, இப்போ ஃபார்முலா படி நம்ம வேல்யூஸ் எடுத்து எழுதிடலாமா? 100 வந்து நமக்கு எப்பவுமே காமன். அடுத்து பார்த்துட்டோம்னா நமக்கு பிரின்சிபலுக்கான வேல்யூ எக்ஸ் தான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, தனி வட்டியில் அசலா வந்து n ஆண்டுகள், அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு n ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால என்னங்கிறத நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து ஸோ நமக்கு n ஆண்டுகள் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இரட்டிப்பாகுதுன்னு சொல்லியிருக்காங்களா? இரட்டிப்பாகுதுன்னா நம்ம -1 சொல்லியிருக்கோம், அப்போ -1 எழுதிக்கலாமா? ஜஸ்ட் இரட்டிப்பாகுதுன்னா நம்ம அந்த இடத்துல -1 பண்ணும்போது 1 மடங்கு மட்டும் கால்குலேட் பண்ணா போதுமா? ஸோ 1 மடங்கு கால்குலேட் பண்ணா இப்போ எவ்வளவு கிடைக்கும்? பிரின்சிபல் நம்ம எப்பவுமே 100% தான் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ பார்த்துட்டோம்னா 100 1ஆல மல்டிபிள் பண்ணா 100 தான் கிடைக்கும். அடுத்த டிவைட்ல நமக்கு n இருக்கு, அவ்வளவுதான். அடுத்து இப்ப செகண்ட் ஸ்டெப் பார்த்தலாமா? நமக்கு இப்ப பார்த்துட்டோம்னா அது எத்தனை ஆண்டுகள் m மடங்காகும் சொல்லியிருக்காங்க. ஸோ 100 நமக்கு காமன், அடுத்த பிரின்சிபல் எக்ஸ். அடுத்து நமக்கு கிடைச்ச நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம்னா 100/n. அடுத்து நமக்கு எத்தனை ஆண்டுகள் m மடங்காகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு இரட்டிப்பாகும்னு சொல்லியிருந்தாங்க, இல்லைன்னா 2 மடங்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால நம்ம -1 பண்ணியிருந்தோம். இப்ப பார்த்துக்கலாம் நமக்கு m மடங்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்ப யோசிக்கவே வேண்டாம், m -1 எழுதிக்கோங்க, அவ்வளவுதான். பார்த்துட்டோம்னா இந்த 100க்கு இந்த 100 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து என்ன இருக்கு, m-1 இருக்கு, அடுத்து மல்டிபிள் பண்றதுக்கு n இருக்கு, அவ்வளவுதான். ஸோ m-1 into n, அவ்வளவுதான்.
ஓகே, அடுத்த சம். கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும், நம்ம இந்த மாதிரி சம்ஸும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த சம். ரூபாய் 800 ஆனது 3 வருட தனி வட்டியில் மொத்தம் ரூபாய் 920 மாறுகிறது. வட்டி வீதம் 3% அதிகரித்தால் கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் உங்களுக்கு சம்ஸ் கொடுத்து அவசரப்பட்டு நீங்க 920 கூட நீங்க 3% தனி வட்டி கால்குலேட் பண்ணி அதை ஆட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நீங்க 800 கூட 3 வருஷத்துக்கு 3%க்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி இதை 920 கூட பிளஸ் பண்ணிட்டா போதும். ஸோ நமக்கு ஃபார்முலா பார்த்தோம்னா 100, அடுத்த பிரின்சிபல், அடுத்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, இப்போ ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிக்கலாமா? நமக்கு 100 காமன், அடுத்த பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 800. அடுத்து நமக்கு 3 ஆண்டு சொல்லியிருக்காங்க, 3% அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பார்த்துட்டோம்னா இந்த வெண்டுஜேக்கு இந்த வெண்டுஜே அடிச்சிடலாம். அடுத்து இது ரெண்டுமே மல்டிபிள் பண்ணிட்டா போதுமா? 3ஆல 3 மல்டிபிள் பண்ணா 9 கிடைக்கும். 9 நம்ம 8ஆல மல்டிபிள் பண்ணா 72 கிடைக்குமா? ஏன்னா 9 நம்ம 8 நம்ம 10ஆல மல்டிபிள் பண்ணா 80 கிடைக்கும். அப்போ 9 டைம்னா 72. ஜஸ்ட் இந்த 72 நீங்க 920 கூட பிளஸ் பண்ணும்போது உங்களுக்கு 3% அதிகமாச்சுன்னா எவ்வளவு கிடைக்கும்னு தெரிஞ்சிடும். அப்ப 920 கூட 72 ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு ஆயிடும்? 70 20. அப்ப பார்த்தா 9 கிடைக்கும். அப்ப 992 அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ஸோ இது நமக்கு ரீசெண்டா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. அவசரப்பட்டு நீங்க 920க்கு நீங்க மறுபடியும் 3% கண்டுபிடிச்சு அதை 920 கூட பிளஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நமக்கு 800 தான் பிரின்சிபல், அதுல இருந்து 3% அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 3% வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டு அதை டோட்டல் அமௌண்ட் கூட பிளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 3% அதிகரித்தால் கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது டோட்டல் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 920 கூட ஒரு 3% அதிகமாகும் போது எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப 3%க்கான வேல்யூ பார்த்துட்டோம்னா 72. அப்ப 72 920 கூட ஆட் பண்ணும்போது நமக்கு 992 கிடைக்கும். ஓகே, அடுத்த சம். ஒரு தொகையின் தனிவட்டியானது அசலின் 4/9 மற்றும் அதன் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் ஆண்டு வட்டி வீதம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்த்துட்டோம்னா நமக்கு ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. இதை ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே 100 கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்துட்டோம்னா இதை நம்ம ரூட்ல இருந்து வெளியே எடுக்கலாமா? ஸோ பார்த்துட்டோம்னா 4 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா 2 டைம் கிடைக்கும். 9 ரூட்ல இருந்து எடுத்தா நமக்கு 3 கிடைக்கும். அடுத்து 100 நம்ம ரூட்ல இருந்து எடுத்தா 10 கிடைக்குமா? ஏன்னா நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா 4 கிடைக்கும். 3ஆல மல்டிபிள் பண்ணா 9 கிடைக்கும். 10 நம்ம 10ஆல மல்டிபிள் பண்ணும்போது தான் நமக்கு 100 கிடைக்கும். அவ்வளவுதான். சரி, இப்ப நம்ம 3ஆல இந்த 2 வேல்யூஸும் டிவைட் பண்ணிட்டா போதுமா? இப்ப 2ஆல 10 மல்டிபிள் பண்ணா 20 கிடைக்கும். 20 3ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா எந்த நம்பர் மல்டிபிள் பண்றோமோ அந்த நம்பர் கீழே எழுதிக்கணும். எத்தனை தடவை மல்டிபிள் பண்றோமோ அதை சைட்ல எழுதிட்டு அவருக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எண்ணை நீங்க மேல எழுதிக்கணும். அவ்வளவுதான். பார்த்துட்டோம்னா 5 5 6 18 கிடைக்கும். பேலன்ஸ் 2. அவ்வளவுதான். நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 6/2/3%. ஓகே, அவ்வளவுதான். தனி வட்டியில இருக்கக்கூடிய எல்லா மாடல் சம்ஸுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோல அப்டேட் ஆகும்.